أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆனிக் அரபிக் 127 என்ற இந்த பதிவில் சும்ம என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். சும்ம என்றால் பிறகு என்ற அர்த்தத்தில் வரும். சும்ம பிறகு, ஆஃப்டர், தென். சும்ம பிறகு, சும்ம பிறகு. சும்ம என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 300 முறை வரப்பெற்றுள்ளது. முதலில் 30வது அத்தியாயம் 40வது வசனத்தின் ஒரு பகுதி. அல்லாஹுல்லதி ஹலகக்கும் சும்ம ரஸகக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும். அல்லாஹ் அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் எவன், ஹலகக்கும் படைத்தான், உங்களை, ஹலகக்கும் உங்களை படைத்தான், சும்ம பிறகு, ரஸகக்கும் அவன் உங்களுக்கு உணவளித்தான், உணவளித்தான், ரஸகக்கும் உங்களுக்கு உணவளித்தான், சும்ம பிறகு, யுமீத்துக்கும் அவன் உங்களை மரணிக்கச் செய்கிறான், மாத்த யமூத்து யுமீத்து மையத், யுமீத்துக்கும் மௌத் மரணிக்கச் செய்கிறான், சும்ம யுமீத்துக்கும் பிறகு அவன் உங்களை மரணிக்கச் செய்கிறான், சும்ம யுஹ்யீக்கும் பிறகு அவன் உங்களை உயிர்ப்பிப்பான், ஹயாத்தாக்குவான், சும்ம யுஹ்யீக்கும் உங்களை உயிர்ப்பிப்பான், சும்ம யுஹ்யீக்கும் பிறகு உங்களை உயிர்ப்பிப்பான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் அல்லாஹ்தான் உங்களை படைத்தான், சும்ம ரஸகக்கும் பின் உங்களுக்கு உணவு வசதிகளை அளித்தான், சும்ம யுமீத்துக்கும் அவனே பின்னர் உங்களை மரணிக்கச் செய்கிறான், சும்ம யுஹ்யீக்கும் பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். அடுத்து 34வது அத்தியாயம் 40வது வசனம். வ யௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ சும்ம யகூலுல் லில் மலாயிகதி அஹாஉலாஇ இய்யாக்கும் கானூ யஅபுதூன். வ யௌம யஹ்ஷுருக்கும், ஹஷர யஹ்ஷுரு ஒன்று சேர்ப்பான், ஒன்று திரட்டும் நாளில், நாள், யௌம யஹ்ஷுருஹும் அவன் அவர்களை ஒன்று திரட்டும் நாளில், ஜமீஆ அனைவரையும், வ யௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ அவன் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் நாளில், சும்ம பிறகு, யகூலு அவன் கூறுவான், லில் மலாயிகதி மலக்குகளிடம், அஹாஉலாஇ இவர்கள்தானா, இய்யாக்கும் உங்களை, கானூ யஅபுதூன் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், அஹாஉலாஇ இய்யாக்கும் கானூ யஅபுதூன் இவர்கள்தானா உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். வ யௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ மலக்குகளை வணங்கி வந்த அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் கூட்டும் அந்நாளில், சும்ம யகூலு லில் மலாயிகதி அவன் மலக்குகளிடம், அஹாஉலா என்ற வார்த்தை கேள்விக்குறி, அஹாஉலாஇ இய்யாக்கும் கானூ யஅபுதூன் இவர்களான உங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அடுத்து 40வது அத்தியாயம் 73வது வசனம். சும்ம ஹீல லஹும் ஐனமா குன்தும் துஷ்ரிகூன். சும்ம பிறகு, ஹீல கூறப்படும் சொல்லப்படும், ஹால யஹூலு ஹால கூறினான், ஹீல கூறப்படும், லஹும் அவர்களிடம், ஐனமா எங்கே, ஐன எங்கே, மா குன்தும் துஷ்ரிகு நீங்கள் இணை வைத்து கொண்டிருந்தவை, ஷரக யஷ்ரிகு துஷ்ரிக் ஷிர்க், துஷ்ரிகு நீங்கள் இணை வைத்து கொண்டிருந்தவை. மறுமை நாளில் இறைவன் கேட்பான், நீங்கள் இணைத்து கொண்டிருந்த தெய்வங்கள் எங்கே என்று. சும்ம ஹீல லஹும் ஐனமா குன்தும் துஷ்ரிகூன் பிறகு அவருக்கு சொல்லப்படும், அல்லாஹ்வை என்று நீங்கள் அவனுக்கு இணை வைத்து கொண்டிருந்தவை எங்கே என்று. 46வது அத்தியாயம் 13வது வசனம். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம ஸ்தகாமூ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹஸனூன். இன்னல்லதீன நிச்சயமாக அவர்கள், ஹாலு கூறினார்கள், ரப்புனல்லாஹ் எங்கள் இறைவன் அல்லாஹ், ரப் இறைவன், ரப்புனா எங்கள் இறைவன், ரப்புனல்லா எங்கள் இறைவன் அல்லாஹ், சும்மஸ்தகாமு பிறகு உறுதியாக இருந்தார்கள், சும்ம பிறகு, இஸ்தகாமு சும்மஸ்தகாமு உறுதியாக இருந்தார்கள், ஃபலா ஹவுஃப் அவர்களுக்கு பயமில்லை, அலைஹிம் அவர்கள் மீது, வலாஹும் யஹஸனூன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், ஹஸின யஹஸனு வலாஹும் யஹஸனூன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அல்லது துக்கப்பட மாட்டார்கள், வலாஹும் யஹஸனூன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அல்லது துக்கப்பட மாட்டார்கள். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் எங்கள் இறைவன் அல்லாவே என்று கூறி, சும்மஸ்தகாமு பிறகு அதிலேயே நிலை நிற்கிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு பயமில்லை,
வலாஹும் யஹசனூன் அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். 92வது அத்தியாயம் 8வது வசனம். சும்ம லதுஸ் அலுன்ன யௌம இரின் அனின் நஈம். சும்ம பிறகு அல்லது பின்னர், லதுஸ் அலுன நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். சஅல எஸ் அலு துஸ் அலு. லதுஸ் அலுன நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். யௌம இரின் அந்த நாளில், அனின் நஈம் அருட்கொடைகளை பற்றி, உங்களுக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி. நயீம் அருட்கொடைகள், நயீம் அருட்கொடைகள், அனின் நயீம் அருட்கொடைகளை பற்றி. சும்ம லதுஸ் அலுன்ன யௌம இரின் அனின் நயீம் பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள்.